நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வலியுறுத்தி தஞ்சாவூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதாம் ஹுசைன் முழைந்திருக்கிறார். சதாம் ஹுசைன், தொடர்பான விவரங்கள். வணக்கம் ரவி. அதாவது நெல்லின் ஈரப்பதத்தினை 17% இருந்து 22% மத்திய அரசு உயர்த்தி வழங்கிட வேண்டும் என மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய ஏதுவாக நெல்லின் ஈரப்பதத்தினை 17% இருந்து 22% உயர்த்தி வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை வைத்த நிலையில் இதனை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பில் மாநில விவசாய பிரிவு செயலாளர் AKS விஜயன் தலைமையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திமுக மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் மத்திய குழு 3 முறை நேரடியாக களத்தில் நின்று ஆய்வு செய்து சென்றுள்ளனர். இதன் மூலமாக விவசாயிகள் தெரிவிக்கையில் தற்போது நெல்லின் சதவீதத்தை 22% உயர்த்தி வழங்கிட வேண்டும், இதற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திட வேண்டும் எனவும் விவசாயிகள் தரப்பிலும் கூறப்பட்டு வருகிறது. அருவி ஒன்றிய அரசு விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்று, நிறுத்திடு விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை நிறுத்திடு. கண்டிக்கிறோம். விவசாயிகள் விரோத போக்கை கண்டிக்கிறோம். நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை அதிகரித்திடு. அடிக்காதே குத்தாதே விவசாயிகள் முதுகில் குத்தாதே. விவசாயத்தை புறக்கணிக்காதே. வழங்கிடு. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கிடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஈரப்பத அளவை அதிகரிக்க மறுக்கும் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நிறைவேற்று.